அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து கடல் ஏன் உப்பா இருக்கிறது? அத பத்தி தான் பார்க்க போறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கடல் எப்படி உப்பா இருக்குன்னு? யாரும் உப்ப கொண்டு போய் கடல்ல அதிகமா கொட்டியிருப்பாங்களா? இல்ல செயற்கையாவே உப்பு அங்கே கடல்ல உருவாகுச்சா? இத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம விரிவா நம்ம சேனல்ல அத பத்தி பார்க்கலாம். ஓகே. கடல் ஏன் உப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சுக்கங்க. கடலுக்கு தண்ணி எப்படி வருது? மழை பெஞ்சு அதுலருந்து தண்ணி கடலுக்கு வருது. அந்த மழை எங்கேருந்து உருவாகுதுன்னா, நம்ம மலைகள்ல மேகங்கள் போய் உரசும்போது, அந்த குளிர்ந்த காற்றுல அந்த மழை வந்து பொழியுது. ஓகே. ஓகே. அந்த மழை பொழிஞ்சு அது வர்ற வழித்தடம் பாறைகள், மரங்கள், நிலங்கள் அது வழியா வந்து நதியா உருவாகி அது போய் கடல்ல போய் சேருது. ஓகே. அப்படி கடல்ல போய் சேருதுல்ல. ஓகே. அப்படி சேரும்போது அந்த நமக்கு தெரியும் நிலங்கள்ல என்ன இருக்கு? சிறிய வகையான தாதுக்கள், உப்புக்கள், கனிமங்கள், தனிமங்கள் இது எல்லாமே நம்ம நிலங்கள்ல, பாறைகள்ல இருக்கு. ஓகே. இந்த பாறைகள்ல இருக்க அந்த உப்புக்கள், சிறிய அளவிலான உப்புக்கள் எல்லாத்தையும் அரிச்சுக்கிட்டு வருது கடலுக்கு. ஓகே. ஓகே. இந்த மாதிரி அரிச்சுக்கிட்டு நதியில வந்து சேர்ந்து கடலை வந்து அடையும் போது அந்த உப்பு வந்து கடலுக்கு வந்து சேருது. ஓகே. ஓகே. நீங்க நினைக்கலாம் இந்த சிறிய அளவிலான உப்பு வர்றதுனால கடல்ல எப்படி உப்பு கைக்குது அப்படின்னு உப்பு உருவாகுது அப்படின்னு. ஓகே. உங்களோட நினப்பு சரிதான். அந்த சிறிய அளவிலான உப்பு வந்து சேரும்போது நமக்கு உப்பு அதிகமாகிறது கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க. இதே ரொட்டேனா பல வருஷங்கள், பல ஆண்டுகள் இதே ரொட்டேனா நடக்கும்போது, அந்த உப்பு அதிகமா கடல்ல வந்து சேருது. ஏன்னா, அத கடல தாண்டி அடுத்து போறதுக்கு வழி கிடையாது. கடைசியா அந்த உப்புக்கள் எல்லாமே வந்து கடல்ல தான் வந்து சேரணும். அதுல அப்படியே தங்கி, 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 தங்கி அதனால கடல் வந்து உப்பு கக்கிது. ஓகே. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அறிவோம் ஆயிரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.